ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்லி ஆனிவர்சரி எடிஷன். ஸோ இந்த கேம் நான் ரொம்ப நாளாக போடணுன்னு நினச்சேன். ஸோ ஃபைனலி போட்டேன். வாங்க போகலாம். ஸோ வாங்க, இந்த கேமோட ஸ்டோரி என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் இருப்போம். அந்த ஸ்கூலில் இந்த ஸ்கூலில் வந்து ஒரு மோசமான ஸ்கூலு. இந்த எதிர்த்து நம்ம எப்படி இந்த ஸ்கூலை ராஜாவும் ஆள்றோன்னு இருக்கும். இந்த கேமில் ஒவ்வொரு சாப்டருக்கு ஒவ்வொரு பாஸ் ஃபைட்டு வேறு வரும். இப்போ நம்ம பிரின்ஸிபல் ஆஃபீஸ் போகலாம் வாங்க. ஹாய் மேம்னு இந்த சொல்கிறப்பல ஹாய் மேம்னு சொன்னால அதான் உள்ளே வரால ஒரு ஸ்டூடெண்ட்டு. இவன் தான் ஹீரோ, ஜிம்மி ஹாப்கின்ஸ். பேர் வந்து ஜிம்மி ஹாப்கின்ஸு. என்னது ஹஹாவா? அதாவது நான் வந்து எஸ்ஆர்னு சொல்ல வந்து நல்லது. இப்போ நான் உன்னோட இது சொல்கிறேன். என்னது, நீ இத்தனை குறும்பு பண்ணியிருக்க, நீ கீழே வச்சுருக்க, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசியிருக்க, ஸ்டாஃப் எல்லாம் அடிச்சிருக்க. ஐயோ, நான் உன்னை பார்த்து பயந்துட்டேன். கமான், இதெல்லாம் விட்டுருங்கன்னு. சரி விடுங்க, நம்ம இந்த டிரான்ஸ்லேட்லாம் பண்ண வேணாம். ஸோ இங்கே நான் வந்து இந்த இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கூல்னு சொன்னாப்புல. இங்கே படித்தவங்களாம் சீரியல் கில்லராகவும் கார்ப்பரேட்டில் லாயராக ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஸ்கூலை என்கிட்ட இருக்கா இல்லை நான் என்கிட்ட மாட்டிக்கிச்சா இல்லை நான் மாட்டிக்கிட்டேன் நான். சரி வாங்க. என்னது யூனிஃபார்ம் பண்ணுவேன்? ஐயோ அசிங்கப்படுத்துகிறாங்க. ஐயோ, என்னது லப்பர் பேண்டா? ஏங்க இதை வச்சு ஒரு ஆயுதம் மேக் பண்ண முடியாது. சூப்பராக இருக்கும், பால் மாதிரி. ஏங்க இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கவன் தான் இப்போ நமக்கு எதிரிங்க. போக போக 2வது சாப்டரில், ஆனால் 3வது சாப்டர் தாங்க வின்டர் சீசன் நல்லாயிருக்கும். எனக்கு அது பிடிக்கும். ஸோ வாங்க போகலாம். ஏய், என்ன போகணுன்னா நீ என்ன தாண்டி தான் போகணும். சண்டைக்கு ஆடப்பாவி. போடா. என்னடா சண்டைக்கு கூப்பிட்றேன்? வா 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 சண்டைக்கு வாடா. சூப்பர். த்ரோ பண்ணும், கிரவுண்டு கிக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியும் முன்னாடியே. இந்த கேம் வந்து நான் லாக்டவுன் அப்போ விளையாண்டுருக்கேன். நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கையை பிடிச்சி கையை முறிக்கிறாங்க. ஐயோ, இப்போ அவன் கீழே எப்புட்றா? சரி விடுங்க. அப்படின்னு சிரிக்கிறாப்புல. ஏங்க இவன் பார்க்க தடி மாடு மாதிரி இருக்காங்க, எருமை மாடை விட. அப்பா, இவன் தான் இந்த கேங்கோட லீடர் போலங்க. ஆமாங்க. ஏங்க இந்த ஸ்டாஃபு இவனுக்கு மேலே இருக்கானே. அடப்பாவி, ரெண்டு தடி மாடுங்களை பார்த்துட்டோம். சரி வாங்க போகலாம் வாங்க. ஏங்க இந்த கேமோட தம்ப்லைனில் வந்து ஒரு ஹீரோ நம்ம ஸ்கூல் டோரில் வச்சுருந்தோம்ல, அவன் தான் இந்த ஆள். இவன் பேர் கேரி. அதனால் வாங்க போகலாம். ஈஸி. இப்போ நம்ம வந்து சண்டை போட்டனால நமக்கு ஹெல்த் வேறு குறைஞ்சிருச்சான். தெரியும்டா தெரியும், நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? ஐயோ கடவுள். என்ன திவர்ந்தா ஜிம்மி ஆஃபீஸே வம்பழுத்தல. இப்போ பாரு, நீ தப்பு பண்ணிட்ட குமாரி. ஐயோ ஏங்க, இந்த ஹெச்பியில் இருந்தால் நமக்கு உயிர் ஆபத்து. இப்போடா இன்னொன்று குடிச்சிடலாம். ஏங்க பீம் கோலாமா? என்ன சோட்டா பீமா? சரி வாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போல. யூனிஃபார்ம் அவுட்ஃபிட்டில் போய் இதுதாங்க. இப்போ நம்ம ஆள் வேறு சும்மா உட்காந்துருக்காப்புல. அப்போ ஒருத்தர் வருவான் பாருங்க. ஹாய், நீ தான் புது பையனா? நான் தான் பீட் கவோஸ்கின்னு சொல்கிறாப்புல. ஜிம்மி ஹாப்கின்ஸ் என்கிட்ட இப்போதைக்கு எதுவும் கேட்காத, நான் காண்டில் இருக்கேன்னு அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை விட்டுருங்க பாங்க. ஏங்க இதுதான் சேவை. இது நான் ஆல்ரெடி இந்த கேமை இது பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த கேமை முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த கேமை எல்லாமே தெரியும். வாங்க போகலாம். இதுதாங்க நம்மளோட மிஷன். வெல்கம் டு த புல்வர்த். இல்லை, திஸ் இஸ் யுவர் ஸ்கூல். இதுதான் நம்மளோட மிஷன். சரி வாங்க போகலாம். இந்த மிஷன் நம்ம அட்டன் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆனாலே போதும். வாங்க அட்டன் பண்ணோம்.
யார் இந்த குண்டு பையன்? இவனை போய் நம்ம ஆளை வம்பிழுத்து இருக்காப்புல. சரி வா. ஏங்க அந்த கேங் லீடர் வேறு இருக்கானே, என்னங்க இப்போ விடுறது? இவங்கிட்ட நீ சண்டை போட்டேன்னா நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுன்னு சொல்கிறாப்புல. ஐயோ, இவன் வேறு ரொம்ப கோவமாக இருக்காப்புல. ஆடாப்பாவி, இவங்கிட்ட வேற கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. அடே கேரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என் காசெல்லாம் போச்சு. $1 84 ரூபா. அந்த 84 ரூபா இந்த நாய்க்கு தந்து என் மண்டே வேற சுரண்டுறான். பார்த்தீங்களா? நாய் தடித்தாண்டா. மண்டையை வேற சுரண்டுறாப்புல. ஏண்டா என் மண்டையை பார்த்தா உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? கண்ட்ரி நான்சென்ஸ். ஐயோ, சரி அப்படிங்க. இட்ஸ் ஓகே. சரி வாங்க, இந்த லாக் பிக்கு வேறு ஓப்பன் பண்ணோம். ஓ கேப்பு பூயான்னு நம்ம ஆள் வேறு சொல்கிறாப்புல. என் தலைவரை நீ வேற பூயான்னு. வின்னர் சிக்கன் டின்னர்னு சொல்லல. ஏங்க இப்போ இருக்கிற ஃப்ரீ ஃபயர்லாம் பூயான்னு வருது. ஆனால் அப்போ இருக்கிற ஃப்ரீ ஃபயர்லாம் வின்னர் சிக்கன் டின்னர். யார் அந்த ஒல்லி குச்சேன் நம்மளை பார்த்து சிரிக்கிறாப்புல? இருடா, அடுத்த டைம் ஒன்று வச்சுக்கிறாமா. சரி வாங்க போகலாம். என்னங்க இவனுங்களாம் ஏங்க இவனுங்க கண்ணாடி போட்டிருக்க பார்த்தாலும் எனக்கு தெரியுது இவனுங்க படிப்பாளிங்க தான். கையில் புக்கோடே தான் அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கானுங்க. இவனுக்கு படிப்பாளி. ஏன்னா கண்ணாடி போட்டிருக்கவங்கெல்லாம் டாப்பருங்க. ஸோ அவனுக்கு படிச்சுட்டு இருப்பானுங்க. அதனால் எனக்கு அதை வச்சே கண்டுபிடிச்சேன் இவனுக்கு படிப்பாளிங்க. என்ன அது இந்த குண்டு பொண்ணா? என்ன எதுக்கு அழுவுது? என் நைஸு. என்னோட சாக்லேட் வந்து ஒருத்தர் எடுத்துக்கிட்ட ப்ளீஸ் திருப்பி தானே. அட தடி மாடு. இந்த வயசுல உனக்கு சாக்லேட்டு? ஏய் போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைக்கிற வேலையை பாரு. இவங்க இந்த சாக்லேட்டு கருமா நாய் தண்டோ பாந்தண்டோ கருமா வாயில் ஏதாவது தப்பாக வந்துடும்மா. இவ்வளோ பெரிய சாக்லேட்டை மற்றவங்களுக்கும் கொடுக்காம இது மட்டும் சாப்பிட்ருக்கு பாருங்களேன், எருமாடு. நாயே, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைக்க மாட்டேன். இதே உடம்போட சுற்றிட்டுரு. கேலரிஸ் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வரும்டி லூஸு. ஐயோ கடவுளே, 18+ வேறு வருமே. ஐயோ நண்பர்களே, இதை வேற காட்டிட்டு இதை மட்டும் மனசில் நினச்சிக்காதீங்க. நீங்கள் இதை டெலீட் பண்ணிடுங்க இப்போவே. ஏன்னா இதை காரணத்தினால் இப்போ நம்ம டெலீட் பண்ணோம். இப்போ கேண்டீனுக்கு வேறு போனோமே. இதுதான் லன்ச் டைம். சரி வா, இப்போ நான் இங்கே இருக்கிற கேங்கை காட்டுறேன். இவனுக்கு தான் படிப்பாள் சொன்னேன்ல. இவனுக்கு படிக்கிறேங்கிற பேரில் ஏமாத்திட்டு இருப்பானுங்க. ஆனால் ஒன்றுத்துக்கு லாக்கியில் இந்த நாய்ங்களை எங்கே தேட வேணால் இவனுங்க லைப்ரரியில் இருப்பாங்க. இவனுக்கு தான் ப்ரெப்ஸு. இவனுங்க பணக்காரன் இருக்கிறதுனால கொஞ்சம் திமிரு. ஆனால் இவனுக்கு மூளை இல்லாதவனுங்க. எனக்கும் பார்த்தாலும் தெரியுது இவன் மூளை இல்லாதவனு. கரெக்டாக சொன்னேன். இவனுக்கு தான் கிரேசஸ். இவனுக்கிட்ட நீ கொஞ்சம் வச்சுக்காத. ஏன்னா இவனுங்க உன்னை க்ளோஸே பண்ணி வருவானே அந்தளவுக்கு ஆள். இவனுங்களை நீ ஆட்டோ ஷாப்பில் பார்க்கலாம். கடைசியாக பார்க்கும்போது ஜாக்ஸ். இவனுங்கிட்ட மட்டும் நீ ரொம்ப வச்சுக்காத. நீ இவனுங்கிட்ட வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணிடு. ஏன்னா இவனுங்க உன்னை கதையை உனக்கு சங்கே ஊதிடுவாங்க. சரிவா போகலான்னு சொன்னாப்புல நம்ம ஆள். என்னது கிளாஸு? அடப்பாவீங்களா, ஸ்கூல்லேயும் கிளாஸு இங்கேயும் கிளாஸு. என்னடா இதண்ணா? ஆமாம், ஸ்கூல் லைஃப்னால் இப்படி தான் இருக்கும். இந்த கேம் வந்து யார் உருவாக்குனாங்கன்னா சொல்கிறேன். ராக்ஸ்டார் கேம்ஸ் தான். அதாவது ஜிடிஏ கேம்ஸ் தான் உருவாக்குன கேமு. ஜிடிஏ சான் அட்ரஸு, வைஸ் சிட்டி, அப்புறம் 3. சரி, 9:30 மணிலேருந்து 11 மணி வரையும் கிளாஸ் இருக்குது. சரி வாங்க. என்னது கெமிஸ்ட்ரியா? நான் படிக்கிறது 7th. இதில் வேறு எப்படி தான் நான் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன்னா? கெமிக்கல் ஊற்றணுமா? நல்லதுயா, நல்லது. நல்ல வேலை அசைன்மெண்ட்டு எஸ்ஏன்னு ஒன்றும் கொடுக்கல. அதுதான் எனக்கு போதும்டா.
என்ன அது பூத கண்ணாடி? ஓ ஓ இவனுக்கு தர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போல. இல்லை தப்பான பட்டன் அழுத்திட்டோன்னா இது புஷ்ஷுன்னு இந்த போயிடும் போல, வெடிச்சிடும் போல. ஐயோ சொன்னேன்ல. இப்போ பார்த்தீங்களா, இன்னும் நமக்கு 2 சான்ஸ் இருக்குது. என்னமோ வைப்ரேட் ஆகிற சவுண்டு கேட்கும், அது அப்படி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னத்த பண்ணுறது, எல்லாம் அப்படி தான் இருக்குது. கடவுளே கடவுளே. சரி வாங்க நம்ம பேசிட்டு தான் இருக்கலாம், இதெல்லாம் மறந்துருங்க. அந்த வைப்ரேஷன் சவுண்டு. ஐயோ கடவுளே. சக்ஸஸ் போடே, சூப்பர். கிளாஸே அமர்க்கலமாக இருக்குது. ஃபயர் கிராக்கர்ஸா? போடு வெற மாதிரி வெறித்தனம். ஏங்க இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா? எங்க அந்த தடி மாடு எங்கே இருக்குங்க? உடப்பாவி. ஐயோ இவங்கிட்ட மட்டும் நான் மாடினேன், அவ்வளோதான். வம்பு மட்டும் இவன்கிட்ட வச்சக்கூடாது. இந்த செட்டப் ஏங்க, இதில் தான் நமக்கு ஒரு நல்ல ஆயுதம் கிடைக்கும். அதாவது உண்டிகோல், அதாவது இந்த வாட்ச்மேன்லாம் பறவை விரட்ட வச்சுருப்பாங்க. உண்டிகோல் ஸ்லிங் ஷாட்டு கிடைக்கும். சரி வாங்க போகலாம். இவன் பேர் டெவிஸா, இவனை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவன் அந்த கேங்கோட ஆளா? சரி வாங்க போகலாம். ஐயோ என்னையா இவன் ஓடி இருக்கான்? யாரும் அந்த க்ரீன் கலர்? ஓ அந்த படிப்பாளி நாயா? ஐயோ நம்ம இப்போ பிடியும் தள்ளிவிட்டாப்புல. அவன் அந்த ஃபவுண்டைன் பக்கத்தில் தான் ஓடி இருக்கான்னு உதவி பண்ணுறேன். தேங்க்ஸ்டா தம்பி, ரொம்ப நன்றி. ஐயோ ஆளை செட்டப் பண்ணுறியா? யாருக்கிட்ட ஃபயர் கிராக்கர் இருக்க பயம் ஏன்? ஓ இந்த கேட்டை வேறு திறக்கணுமா? நல்லதுயா நல்லது. ஃபயர் கிராக்கர் ஒன்று வேஸ்ட்டாக போச்சு. இந்த ஃபயர் கிராக்கர் நம்ம வச்சுக்கலாம். அந்த அந்த இப்போ ஓடிட்டு இருக்கால அவனை தான் நம்ம துரத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ அவனை வேறு அட்டாக் பண்ணோம். இந்த 2 ஃபயர் கிராக்கர் நமக்கு தேவையாக இருக்கும். இந்த ஷட்ரு இவங்க ஆளுக்கு மேலே ஆளை செட் பண்ணி வச்சுருக்காங்களே. பலே ஆளுடா நீ எல்லாம் எங்கேயோ போயிடுவிட. நீ இருக்கிற ரேஞ்சுக்கெலாம். ஆஹா, ஆனால் படிப்பில் தான் முட்டாளு, மற்றபடி பலத்தில் புத்திசாலியில் ஓகே, நோ ப்ராப்ளம். இவங்க சொட்டையை பிடிக்கலாம். ரெண்டா ஏன் மேலே கையை வச்சுட்டு அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? கண்ணாடி கிரிக்கெட் ஆடலாம், கபடி ஆடலாம், கத்தக்களி கூட ஆடலாம். ஆணவத்தில் மட்டும் ஆடவே கூடாது. பலம் இருக்கிற ஆணவத்தில் நீ ஆடினேனா இதோ அவனுங்களுக்கு நடந்த மாதிரி உனக்கும் நடந்துருச்சு. புள்ளி ரெஸ்பெக்டு -5. ஓகே, நாம் உண்டிகோலை வாங்கிட்டோம். ஃபைனலி இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்பன் நமக்கு கிடைச்சிருச்சு. சூப்பர். சரி வாங்க, இப்போ வேறு நம்மளோட ஹாஸ்டலில் ஒரு மிஷன் வேறு இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் வீடியோ லென்த் ஆயிரும். ஸோ அதனால் வாங்க ஸ்கிப் பண்ணலாம். எஸ் நம்ம வந்துட்டோம். ஸோ வாங்க, இப்போ இந்த மிஷனோட பேர் ஸ்லிங் ஷாட்டு. இந்த மிஷனில் நாம் உண்டிகோல், அதாவது ஸ்லிங் ஷாட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதனால் நம்ம இந்த கேரி ப்ராக்டிஸ் பண்ண கூட்டிகிட்டு போவாப்புல. அது என்னென்னு தெரியும், அந்த புள்ளி கேங்கோட இடம். ஐயோ கடவுளே. ஆஹா, இவனுக்கு வேறு என்ன பண்ணுவானுங்களோ? துரத்துறானுங்களே. இந்த பஸ்ஸில் போய் இந்த கண்ணாடியை உடைக்கணும். நல்லது. இன்னொன்று 3 4 5 பரவாயில்ல, 4 உடைச்சாலே பெரிய விஷயம். ஏங்க செவுத்துலலாம் ஸ்ப்ரே வரைகிறாங்க. ஏங்க இது கூடிய சீக்கிரம் மிஷனில் வருங்க. ஒரு மிஷனில் நினைக்கிறேன். இது ஒன்று ஃபுட்பால் ஃபீல்டா? ஓ ஃபுட்பால் ஃபீல்டா? அப்படின்னா இந்த ஜாக்ஸா? ஐயோ எங்க கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஓஹோ எங்க பார்த்தாலே பயங்கரமாக இருக்கானுங்க. எருமை மாடு, தடி காளை மாடு மாதிரி இருக்கானுங்க. இவனுக்கு துரத்துறதை பார்த்தா நமக்கே பேண்ட் ஈர பண்ணிடுவோம் போல். ஐயோ கடவுளே. இவனுக்கு பார்க்க எருமை மாடை விட மிச்சங்க. இந்த மரத்தில் ஏறணுமா? ஓ மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுமா? தீவிரவாத அட்டாக்கு. நல்லது. இந்த ஐடியாவாவது கொடுத்தேன். ஏன் இங்கே அட்டாக் பண்ண தெரியுமா? அங்கே ஒரு விஷ பிடிச்ச பிடி சார் இருக்காப்புல.
அவன் பார்த்தா நம்ம மிஷன் சோலி முடிஞ்சுது, நம்மளை பிரின்ஸிபல் கிட்ட டைரெக்டாக இழுத்துட்டு போயிடுவாப்புல. ஸோ அதனால் நாம் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணணும். இன்னொன்று, இந்த கேரி நம்மளை அடி வாங்கக்கூடாதுன்னு காரணத்தினால நம்மளை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுற சொல்கிறாப்புல. பின்ன இதுதான் அந்த 2 ரீசன்ஸ். ஸோ இங்கே பார்த்திக்கலாம், புஷ்அப்ஸ் எடுக்கவா அட்டாக் பண்ணிட்டேல மாசுட. நாங்களாம் எவ்வளோ பெரிய அறிவாளி. அந்த படிப்பாளிங்களோட ரெஸ்பெக்ட் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த ஜாக்ஸ் இது குறைஞ்சிருச்சு. ஸோ இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாய். இது உங்கள் சாய் கேமிங். நன்றி, வணக்கம்.